பாதுகாப்பு தவறிய திறனற்ற திமுக அரசை கண்டித்து நடைபெறும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மகளிர் மாவட்ட தலைவர் ஜீவா அவர்களுக்கும் 2 முறை மாவட்ட தலைவராகவும் மற்றும் கவுன்சிலராகவும் இருந்து மிக சிறப்பாக இந்த தேனி மாவட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கும் அண்ணன் ராஜபாண்டி அவர்களுக்கும் இந்த நகர்த்தலைவர் ரவிக்குமார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இளமை தாமரை சொந்தங்களுக்கும் ஆங்காங்கே கடையில் இருந்து அங்கே பத்தாப்புல இருந்தெல்லாம் பாரதியெல்லாம் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் அல்லது மகளிர் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறது என்றால் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை காட்டில் வாங்கிக் கொண்டிருக்கும் என் அருமை சகோதர சகோதரிகளுக்கும் காவல் அதிகாரிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன். இன்று தமிழகத்தில் காணப்படுகிற ஒரு நிலை என்னன்னா எல்லாருமே மக்கள் அனைவருமே அனாதையாக விடப்பட்டிருக்கிறார்கள். அனாதையாக விடப்பட்டால்தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஒரு குடும்பத்துல பாதுகாப்பு இல்லைன்னா என்ன? தகப்பன் இல்லை, தம்பி இல்லை, அம்மா இல்லை, அக்கா இல்லை. அது மாதிரிதான் இங்கே இருக்கிற பெண்கள், தமிழகத்தில் இருக்கிற பெண்கள் உணர்கிறார்கள். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நாம காந்திஜி சொன்னாருங்க அன்னைக்கு கதை நட்டு போட்டுட்டு ராத்திரியில ஒரு பெண் எப்ப வெளியே போகிறாரோ அப்போதுதான் நாட்டுல சுதந்திரம் இருக்கு என்று காந்திஜி சொன்னார். நான் கேட்கிறேன், நகை நட்டு எதுவும் வேண்டாம், வெறும் தாலி கயிறு கூட போட்டுட்டு பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடிகிறதா? சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாருமே யோசிச்சு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. வெறும் தாலி கயிறு போட்டுட்டு கூட பெண்கள் நடமாட முடிகிறதா? 6 முதல் 60 வரை நான் படத்துலதான் பேரு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த திமுக காரனுங்க என்ன பண்றாங்கன்னா 60 வயசு ஆனாலும் பரவாயில்ல, 60 வயசு ஆனாலும் எனக்கு கவலையே இல்ல, பாலியல் பலாத்காரத்துல முன்னணி நடிகராக நாம இருக்கணும் அப்படின்னு ஒரு பெண்களையும் விடுறதே இல்ல. நானும் பார்த்துட்டேன். போலீஸ்ல எஃப்ஐஆர் யார் மேல கொடுத்திருக்காங்கன்னு விசாரிச்சோன்னு வைங்க, சரி யாராவது இந்த குற்றவாளிகள் நிறைய பேர் பாலியல் பலாத்காரம் செய்யறவங்க இருக்கிறாங்க போல நாட்டுல, தமிழ்நாட்டுல அப்படின்னு பார்த்தா எல்லா குற்றவாளியும் பாலியல் பலாத்காரம் பண்றவன், கொலை பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், என்ன சட்டம் மீறுகிறவர்கள் அனைவருமே யாராக இருக்கிறார்கள் என்றால் இந்த திருட்டு திராவிட கழகத்தை சார்ந்தவராகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கூட பொதுமக்களின் நலன் மீது அக்கறை கிடையாது. அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு குறிக்கோள் தான், தான் வாழ்ந்தோமா, தன் குடும்பம் வாழ்ந்தோமா. ஏன்னா ஒரு வாசகம் சொல்லுவாங்க, the team refers the behavior of the reflects the behavior of the leader அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி தலைவன் யாரு? அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிட்டு போய் சொல்லி திரிகிறாரு ஒரு அப்பா டக்கர. யாரு? ஸ்டாலின் அவர்கள். அந்த ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்றாரு? பெண்கள் எல்லாம் அனைவரும் எங்களுடைய ஆட்சியில் மிகவும் பாதுகாப்பாக உணர்கிறார்கள். நாங்கெல்லாம் பொம்பளை எல்லாம் பிடிச்சி அச்சுறுத்தலோட பயந்து நடுங்கி உட்கார்ந்து இருந்தா ஒரு பொதுக்கூட்டத்துல எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, எல்லாம் புன்சிரிப்போட மகிழ்ச்சியாக உட்கார்ந்து அப்பட்டமா போய் சொல்றாரு. அப்பா டக்கர் அப்பா வந்து கொஞ்சம் கூட மனசு கூட்டாம போய் சொல்கிறார். நான் இப்ப கேட்கிறேன், கனிமொழி அக்கா ஒரு வார்த்தை கேட்கிறேன். கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இளம் விதவைகள் அதிகமாக இருப்பது நம் தமிழ்நாட்டில் தான் என்று நினைக்கும் போது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அக்கா உங்க கவலை போட்டா? கனிமொழி அக்கா எங்க இருக்கிறீங்க? இளம் விதவைகள் விட நீங்க பார்த்த இளம் விதவைகள் இப்ப அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க ஒழிச்சுக்கிட்டு இருக்கீங்க கனிமொழி அக்கா? உங்க வாய்ஸ் என்ன? குரல் வரை யாரோ நெருக்கி வைத்து விட்டார்களா? யோசிச்சு பாருங்க. தமிழகத்தில் ஒரு குழந்தை பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பள்ளி மாணவர்கள் பையில கஞ்சா அப்படின்னு ஏதேதோ பொருட்கள் இருக்கிறது. ஒழுக்கம் கெட்டுவிட்டது. நாட்டுல பெண்கள் நடமாட முடியவில் மட்டும் இல்ல, டெய்லி கொல்ல வண்டியில போனா கூட வண்டி வேணும்னு வண்டிக்காக அடிதடி இப்படியே போயிட்டு இருந்தா இந்த நாட்டுல தமிழகத்தில் இந்தியாவிலேயே தமிழகம் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு நம்பர் 1. நம்ம ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அப்பா என்ன சொல்லிருக்காரு? தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு. நம்பர் 1
ஒவ்வொரு விஷயத்தையும் எஃப்ஐஆர் பார்த்து போட்டா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா தாய்மார்கள் மீது என்ன தெரியுமா செய்றாங்க, குழந்தைங்க இந்த மாதிரி பாலியல் வன்முறை நடந்துருச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுத்தவனை பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் திமுக அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவர்களே இந்த காவல் அதிகாரிகளே சீர்குலைக்கிறார்கள், பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள் என்றால் அப்ப என்ன சொல்றது? அப்ப காவல் அதிகாரிகள் எல்லாம் தயவு செய்து நீங்கள் ஏவல் அதிகாரியாக இல்லாமல் உங்கள் வேலைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்? நம்ம அப்பா ஏன் இப்படி இருக்கிறாரு, நம்ம அப்பா ஏன் இந்த நாட்டை விட்டு வச்சிருக்கிறாரு, இந்த சொத்து அப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இவருக்கு என்ன தெரியுமா? மதுக்கடைகளின் எண்ணிக்கை முக்கு தெரு தெரு, கோவில்களின் எண்ணிக்கையை விட, கல்லூரிகளின் எண்ணிக்கையை விட, பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கையை விட மதுக்கடைகளின் எண்ணிக்கை தான் மிக அதிகமாக இங்கே இருக்கிறது. இங்கே பாருங்க, நான் வரும்போதே பார்த்தேன், ஒரு 10 கடை இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு மதுக்கடை, 10 கடை இருக்கு, அப்புறம் மதுக்கடை. ஒரு கடையில பார்க்க நிறைய கூட்டமா இருக்கு. 12 மணிக்கெல்லாம் அவன் அழகை அடிச்சு போறான். என்னவோ ஏதோ கோயில் பூஜை நடக்கும் போதெல்லாம் கடை திறக்குது, போய் சரக்கு அடிக்கணுமா. இந்த மாதிரி எல்லாரையும், ஆண்களை எல்லாம் மதுக்கடை மதுக்களுக்கு அடிமையாக்கி மது குடிக்க வைத்து மூளையை மழுங்கடிக்க செய்து அவர்களுக்கு என்ன தெரியுமா, வெறும் வாக்கு வங்கியாக இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களை பயன்படுத்திக் கொண்டு வருவதை இந்த பாரதிய ஜனதா கட்சி மகளிரின் சார்பாக நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல மதுக்கடைகள் இவ்வளவு வச்சிருக்காங்க இல்லையா, யார் தயார் பண்றா? அவன் கூட்டாளி தான். யாரு தயார் பண்றா? அவன் கூட்டாளி தான். சரக்கு விற்பனை யாரு? அவன் கூட்டாளி தான். பாத்து ₹1 பாலாஜி இருக்கிறதா இல்லையா? ₹10 பாலாஜி இருக்கிறதா இல்லையா? உஷாரா இருக்கிறாங்க. ₹10 பாலாஜி எங்க போனாரு? இப்படி அவங்களே ஒரு பிராண்ட் ரெடி பண்றது எங்கேயாவது பார்த்திருப்போமா? அரசே இப்படி மதுக்கடைகளை நடத்துவது, அரசே மக்களை மூளையை மழுங்கடிக்க செய்து வெறும் வாக்கு வங்கியாக அவர்களை பார்ப்பது நாம் எங்கேயாவது பார்த்திருக்கோமா? அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நாமெல்லாம் பள்ளிக்கூட பசங்களுக்கு, நம்ம பசங்களுக்கு ஒரு டார்கெட் வைப்போம். என்ன வைப்போம்? நீ அரைப்பரீட்சையில 80 மார்க் வாங்கிருக்கப்ப அரைப்பரீட்சையில 90 மார்க் வாங்கணும் டார்கெட் வைப்போம். ஆனா இந்த அரசாங்கம் என்ன தெரியுமா டார்கெட் வைக்குது? தீபாவளி ஆனா இவ்வளவு கோடிக்கு டார்கெட் மதுக்கடையில் விற்பனை இருக்கணும், பொங்கல் ஆனா இவ்வளவு கோடிக்கு விற்பனை இருக்கணும், இதுக்கு டார்கெட் வைக்கிறாங்க. இதுக்கு IAS அதிகாரிகளை எல்லாம் வைத்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க, ஆலோசனை நடத்துறாங்க. நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, இது பெண்கள் பாதுகாப்புக்காக, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க என்னைக்காவது அதிகாரிகள் வைத்து கூட்டம் நடத்தி இருக்கிறீர்களா? இவருக்கு என்னன்னா, என் ஸ்டைல் தனி ஸ்டைல், என் வழி தனி வழி மாறி ஸ்டாலினுக்கு என்ன? என் வழி தனி வழின்னா என்ன? அவர் வழி எல்லா நாடுக்கும் என்ன வேணும்? கேந்திர வித்யாலயா வேணும், எய்ம்ஸ் வேணும், எல்லாம் வேணும், ஹிந்தி வேணும், மும்மொழி கொள்கை வேணும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் வேண்டாம், அவருக்கு மட்டும் தனி ஸ்டைல். அதுதான் கேடு கட்ட ஸ்டைல். அதனாலதான் தமிழகம் உருப்படாம போயிட்டு இருக்கு. யாரால? இந்த திமுக ஆட்சியால இப்படி போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, இவங்க அமைச்சர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒவ்வொருத்தர் கிண்டல் பண்றான். பெண்கள் பாதுகாப்பு, பெண்களுக்கு நல்லது செய்யறோம், ₹1000 தரோம்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் எக்கச்சக்கமா பண்றான். 1000 வாங்கிட்டீங்களா, அதான் அந்த பவுடர் எல்லாம் பூசிட்டு நல்லா சிங்காரமா வந்திருக்கீங்க, கேலி செய்கிறார்கள். புரியுறதா? பெண்கள் யாரு கேட்டா அவங்கள்ட்ட ஓசி பஸ், எல்லாருமே உழைச்சு நல்லா தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அதான் இன்னொருத்தர் கூட்டணி கட்சி தொங்கிட்டு இருக்கிறாரு. அந்த கோவில் எல்லாம் பார்த்தா, அந்த சிலைகள் எல்லாம் பார்த்து ஏதோ அசிங்கமா பேசுறது. இன்னொருத்தர் ஓசி பஸ்ல தானே நீங்க வரீங்கன்னு கேட்கறது. இன்னொருத்தர் கோவிலை இடிங்க, ஒத்து மாதிரி சனாதன தர்மத்தை ஒழிக்கணும். எல்லா பேச்சுமே தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத பேச்சுக்கள் இந்த பெண்களுக்கு எதிரான பேச்சுகளாகத்தான் இருக்கின்றன. ஒண்ணு சொன்னோம், அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மிகப்பெரிய பாலியல் பலாத்காரம் நடந்து யார் அந்த சார் அப்படின்னு எல்லா பெண்களும் நாடு முழுவதும் கேட்டதற்கு விடை கிடைச்சதா? இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சார் என்று தெரிந்ததா? கிடையாது. அந்த சூடு ஆறுறதுக்குள்ளேயே கோயம்புத்தூர் விமான நிலையத்திலேயே ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டாங்க. அது கண்டுபிடிச்சாங்களா? கிடையாது. எப்படியெல்லாம் அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் காப்பாற்றுவது இந்த திருட்டு திமுக அரசு என்றால் இங்க எப்படி நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும்? கண்ணகியா ஒவ்வொரு பெண்ணும் போராட வேண்டியிருக்கிறது. இங்க அந்த அவஸ்தை இங்க இருக்கிறது. வெளியே போற குழந்தைகளை வெளியே அனுப்பினா இப்பெல்லாம் சந்தோஷமா அனுப்ப முடியுதா? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியுதா? ஏதோ பொது வாகனத்தில் அனுப்ப முடியுதா? மிகவும் வருத்தமான சூழ்நிலை. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எல்லாம் மிக அதிகமாக இருக்குது. ஸ்டாலினுக்கு ஒற்றை குறிக்கோள் தான். என்ன குறிக்கோள்? என்ன குறிக்கோள் இருக்கிறது? என் அப்பா எப்படி என்னை
முதலமைச்சர் ஆக்கினாரோ அதே போல என் மகனை நான் முதலமைச்சர் கட்டிலில் அமர வைத்து விட வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளை தவிர இந்த நாட்டுக்கோ இந்த நாட்டு மக்களுக்கோ பெண்களுக்கோ இளைஞர்களுக்கோ ஏதாவது நல்லது செய்யற எண்ணமே கிடையாது. எல்லா இளைஞர் கையிலையும் மது மாட்டு அவர்களின் எதிர்காலம் நடு ரோட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் திரிகிறார்கள். வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்குங்க? கஞ்சா அப்படின்னு ஒரு டீச்சர் அம்மா சொல்றாங்க, பள்ளிக்கூடத்துல நான் சிறப்பு விருதுனா போயிருக்கவா டீச்சர் அம்மா எழுந்து கேட்கிறாங்க, என்னோட பசங்களை எல்லாம் நான் எப்படி மார்க் வாங்க வைக்கிறதுன்னு தெரியல, ஏதோ சாக்லேட் மாதிரி ஒரு சின்ன ஏதோ ஒண்ணு வாயில போட்டுக்கிறான். அப்புறம் அவன் வந்து ஒண்ணு சொன்னது பாடம் எல்லாம் அவனுக்கு புரியல. டீச்சர் கவலை, ஏன்னா அவங்க எல்லாரையும் பாஸ் பண்ணி வைக்கணும்ல, அதான் அவங்களுக்கு கவலை. இப்படி கஞ்சா புழக்கம், கஞ்சா விற்பனை மிக அதிகமாக கொடி கட்டி பறிக்கிறது. எல்லா கடையிலும் தாராளமா கிடைக்குதுங்க. கஞ்சாங்கிறது நம்ம காதுல கேட்டாலே ஏதோ தப்பு மாதிரி எடுப்போம். இப்ப சின்ன பசங்க 6 வயசுல இருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 6வது கிளாஸ் படிக்கிறதுல இருந்து 12ஆம் கிளாஸ் மாணவர் தாராளமா கிடைக்குது. ஒரு மேட்ரு இல்லாம இருக்கு. இதனால என்ன ஆகிறது? இங்கே தமிழ்நாட்டில் வாழும் இளைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. மகளிர் வாழ்க்கை பாதுகாப்பு கேள்விக்குறி, பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இந்த திருட்டு திமுக வச்சிருக்கா. இளைஞர் வாழ்க்கை என்னாச்சு? இப்படி கேள்வி கேட்டு போய்கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயம் எதுதான் எடுப்பாங்க, குப்பை நகரமாக ஊரை மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எதை பத்தியுமே கவலைப்படாம இந்த டார்கெட் போட்டு இந்த மதுக்கடையில ஓபன் பண்றதுல இவங்க இருக்கிறாங்க. இப்படி இது முடிஞ்சதா? சரி, இன்னொரு கேஸ். இவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா கவலை? நம்ம மடிப்பாக்கத்துல நடக்கிற பிரச்சனை பத்தி கவலை கிடையாது, இந்த மத்திய சென்னையில நடக்கிற பத்தி கவலை கிடையாது, மதுராவில் எதை பத்தியும் கவலை கிடையாது. மணிப்பூர்ல என்ன நடக்குது? மணிப்பூர்ல ஒரு பெண்ணுக்கு பாலியல் பலாத்காரம் நடந்துருச்சு, அதுக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன செஞ்சாரு அப்படின்னு வெறும் எதிர்கட்சியில கேள்வி கேட்டுதான் இருப்பாங்க. நான் கேட்கிறேன், இந்த திருட்டு திமுக ஸ்டாலின் அவர்கள் ஒத்தங்க நீங்க வந்து என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க நான் தமிழ்நாட்டு மக்கள் நல்லது என்ன செஞ்சீங்க? எத்தனையோ வாக்குறுதியை அள்ளி கொடுத்தீர்கள். 505 வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி கடையில் அமர வேண்டும் என்கிற ஆசையில கொடுத்தீர்களே தவிர எதையாவது 10% நிறைவேற்றிருப்பீங்களா? அதில் குறிப்பாக கையெழுத்து என்ன கையெழுத்து? மதுக்கடைகளை மூடுவோம். ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து எது? மதுக்கடைகளை மூடுவோம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? செய்யவே இல்லையே. அப்போ என்ன வேணா வாக்குறுதி கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்ற வேண்டும். தமிழ்நாடு எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லைங்க, என்னோட குடும்பம் வாழ்ந்துச்சா. அதான் சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னார்ல, என்ன சொன்னாரு? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அது மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஸ்டாலின் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, எந்த திமுக குடும்பம் வாழ்ந்தால் தமிழகமே வாழ்ந்தது மாதிரி நினைச்சுக்கிட்டாரோ என்னவோ. ரஜினி ஸ்டாலின் என்னமோ பேசினா தலை நினைச்சுட்டாரோ என்னவோ இந்த திருட்டு திமுக இல்லையா? அப்படிதான் சொல்ற தலைவரே, அப்படிதான் இருக்கிறாரு அவரு. நம்ம குடும்பம் வாழ்ந்தா போதும், நாம சொத்து சேர்த்தா போதும். ஏங்க, ஒரு மனுஷன் நமக்கு அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறாங்க, அவங்க சேர்க்கறது கோடியா சேர்க்கறது. என்ன எடுத்துட்டு போறீங்க? மக்கள் எல்லாம் நம்பி, உங்களை எல்லாம் நம்பி ஆட்சி கட்டில் அமர வைத்தால் அவர் வயிற்றில் அடிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா? இளைஞர்களின் சாபம், பெண்களின் சாபம் உங்களை சும்மா விடுமா? உங்க நல்ல வாழ்க்கை விட்டுமா? இந்த திமுக ஆட்சி மீண்டும் வந்துருமா? வரவே விட மாட்டோம். இந்த மகளிர் அணியினர் மற்றும் பாஜக ஆட்சியினர் உங்களை மீண்டும் வரவிட மாட்டோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாருங்க, 2026 5 ஆண்டு நீங்க பண்ண அவலங்களை எல்லாம் நாம சொல்ல தேவையில்லை, பொதுமக்களே சொல்றாங்க. நீங்க வாரி கொடுக்குறாங்க. எலெக்ஷன் ஃபீவர், எலெக்ஷன் என்ன வாங்குது, என்ன அடுத்து வெற்றி பெற வேண்டுமே என்கிற கவலையில அண்டா கொடுக்குறாங்க, போலீஸ் கொடுக்குறாங்க, போலீஸ் கொடுக்குறாங்க, ஆயுதம் கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்தாலும் மக்கள் மனம் மாற மாட்டார்கள், உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். அண்ணாவால் துவக்கப்பட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் அண்ணாமலையாரும் எங்கள் நயினார் நாகேந்திரனாரும் தூக்கி எறியப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட கட்சி என்ன நினைச்சிட்டு அந்த காலத்திலே மாதிரியா? பெரியார் என்ன சொன்னாரு? பெண்கள் மதிப்பளிக்க சொன்னாரா? கிடையாது. ராமருக்கு செருப்பு போட்டார், அவரை தூக்கி நீங்க தலையில வச்சிருக்கீங்கன்னா நீங்க எங்களுக்கு எல்லாம் செருப்புக்கு சமம். திமுக ஒவ்வொருத்தரும் கால் செருப்புக்கு தூசி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சாது வேண்டால் காடு கொள்ளாது. நாங்கள் எல்லாம் தேசம் தெய்வீகம் 2 கண்கள் என்று உழைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு தேசபக்தரும் தேசபக்திகளும் இருக்கும். எங்களை எல்லாம் நீங்கள் சீரழிக்க முடியாது. நாங்க உங்களை மாதிரி குவார்டர் பிரியாணிக்கு எல்லாம் வந்து மனசு மாதிரி உங்க பின்னாடி வர்றவங்க கிடையாது. அதான் அடிக்கடி கணேசன் சொல்லுவார், தாமரை தண்ணீரில் மிதக்கும் தாமரை தொண்டன் ஒரு நாளும் தண்ணீரில் மிதக்க மாட்டார் என்று. அப்பேற்பட்ட உத்தமர்களை கேட்கிறோம். சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் மனசு வைத்தால் ஒவ்வொரு வீடாக சென்று, தெரு தெருவாக சென்று, வீடு வீடாக சென்று இந்த அமல ஆட்சி
காலையில போறான் கொண்டாடிய கூட்டிக்கிட்டு ஏதோ மேக்கப் எல்லாம் பண்ண வச்சுட்டு அப்புறம் ஒரு குத்திட்டு காசு தர மாட்டேன்னு வந்துடுறான். ஹோட்டலுக்கு போறான் 100 பரோட்டா தின்னு குடும்பத்தோட போய் காசு தர மாட்டான் அவனை கூட்டிட்டு வந்துடுறான். எங்கே போனாலும் அவனுக்கு வேண்டியது இலவசம். பிச்சை வாங்கி திங்கிற திமுக சுயநாயகர்கள் போல நாம் கிடையாது. பிச்சை வாங்கி திங்கிற இந்த திமுக போல நாம கிடையாது. இலவசங்களையா கொடுத்து மக்களை மழுங்கெடுக்க செய்கின்ற பேராசை பிடித்தவர்கள் நாம கிடையாது. இந்த என்டிஏ கூட்டணி 2026 ஆட்சி அமைக்கும் போது தமிழகம் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருந்து அமைதி பூங்காவாக இருந்து மக்கள் அனைவரும் ராமராஜ்யத்தில் வாழ்வார்கள் என்று இன்று அழைத்து கூறுகிறேன் நான் இந்த தேனி மாவட்டத்தில். அதே போல உங்களை எல்லாம் ஆட்சிகளிலிருந்து உடனே துரத்தி அடிப்போம் என்பதையும் நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நீங்க எல்லாம் மனம் தளராமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொண்டரும் வீடு வீடாக தெருவாக சென்று தாமரைக்கு ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூற வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, நாங்க பேருக்கு சொல்லல, பாரத பிரதமர் 33% பெண்களுக்கு ஒதுக்கீடு தருவோம் ஆட்சியில் என்று சொன்னார் பாரத பிரதமர். அவ்வளவு மரியாதை பெண்களுக்கு கொடுத்தார் பாரத பிரதமர். பிஜேபி கட்சி அவ்வளவு மரியாதை பெண்கள் மீது வைத்திருக்கிறது. ஆட்சியிலேயே 33% தர்றேன்னு சொல்றாங்க. அவங்க வெறும் ஆட்சியில் மட்டும் இல்ல, இப்பயே பொறுப்பாளர்கள் மாவட்டத்தில் மண்டல எல்லாத்திலுமே 33% பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி சொன்னதை செய்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தலைவர்கள். இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு தெரு பொறுப்பெடுத்து பக்க பொறுப்பாளர்களாக 50 ஆட்களுக்கு நாம் பொறுப்பாளர்களாக இருந்து வருகின்ற தேர்தலில் இந்த திருட்டு திமுகவை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். தாமரை தமிழகத்தில் வளர செய்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த வெள்ள உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.